ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ர பெயர்ச்சி பார்க்க போறோம். சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இயல்பு நிலையிலிருந்து வக்ர தன்மைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இது எத்தனை மாதங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையோட இருக்க போறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை என மாதிரியாக செயல்பட போகுது. இந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன ஒரு மாற்றத்தை அடைய போறீங்க, உங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது நீங்க என்ன செஞ்சா இந்த வக்ரத்தன்மையில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு விதத்தை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா சனி வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. ஒரு நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு 2 அடுத்து பாத்தீங்கன்னா 4 11 இந்த மாதிரியான இடத்துல இருக்கு அப்படின்னா அது வேறு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே இது மறைவு ஸ்தானமாகப்பட்ட அந்த 3 6 8 12ல இருக்கும் போது அதிகப்படியான பிரச்சனைகளை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இயல்பு தன்மையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரக்கூடிய தோல்விகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் விரைவாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி ஒரு குளிர்ந்த கிரகம், அதனுடைய இயல்பு தன்மையை மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப வக்ரத்தன்மை அடையும் போது ரொம்ப ஃபாஸ்டா அது செயல்பட போகுது. அந்த ஃபாஸ்டா செயல்படும் போது நமக்கு வரக்கூடிய சில வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரத்துல வரும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நமக்கு இந்த மாதத்துல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு மிகவும் துரிதமாக கொடுக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கு அப்படின்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவமானங்கள், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இது எல்லாத்தையுமே சட்டுன்னு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்க அந்த பிரச்சனையை ஆராய்ந்து பாக்குறதுக்குள்ள அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனாலதான் யாரு நம்ம ஒரு மொழி வழக்குல சொல்லுவோம் அவன் சனி மாதிரி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால அந்த சனியினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப வலி வேதனை அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய அளவிற்கு அதனுடைய தன்மை இருக்கும். ஏன்னா கர்மகாரகன், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதிர் வினைகள் அப்படின்றது இந்த சனி பகவான் மூலமாக வரப்போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல நீங்க எந்த மாதிரியாக பிரிகாஷனா இருக்கும், எந்த இடத்துல நீங்க சில விதத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த 8ஆம் இடம் அப்படின்றது அஷ்டம ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த சனி இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நெகட்டிவா ஆக்கிடுவார். எதிர்மறை எண்ணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்ல தேவையில்லாத ஒரு மாற்றங்கள், ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களே கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த நேர்மைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் அவமானங்கள், தேவையில்லாத பொருள் நஷ்டங்கள், தேவையில்லாத வீண் பழிகள், இது எல்லாத்தையுமே சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு இடத்துலயுமே நகர்த்திட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய சனி வக்ரத்தன்மை 8ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி வக்ரத்தன்மை முழுமையான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை கொடுக்க போகுது. ஏன்னா 8ல அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு தன்மையை மாற்றுகிறார் அப்படின்ற போதே உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் குழப்பம், எதையும் தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்த இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 4 மாத காலங்கள் உங்களுடைய முடிவுல நல்ல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், இது நாள் வரைக்கும் ஒரு அவமானங்களையும் ஒரு தேவையில்லாத பேச்சுகளையும் அனுபவித்து வந்த இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்
காலங்கள்ல அந்த அவமானங்களை எல்லாத்துலயுமே இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா பல மடங்கு, பல லட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு கடன் தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கு. இந்த தொந்தரவுகள்ல இருந்து இந்த சிம்ம ராசி என்பவர்கள் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய வியாதி தொந்தரவுகள்ல இருந்தும் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா வியாதி அப்படின்னு சொல்ல போனா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனையே பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக், ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெண்ட் வைக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா வால்வு அடைக்கிறது, பிளாக் ஆகுறது, இந்த மாதிரியான இருதயம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையுமே இந்த சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து முழுமையான நிவாரணம் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையாக கொடுக்க போகுது. இந்த இடத்துல சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய வேலையில அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வேலையில கிடைக்க போகுது. வெளிநாட்டு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கேற்ற ஒரு உயர்வுகள் அப்படின்றது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துலதான் இருப்பாங்க. அந்த அரசாங்க உத்தியோகத்துல தேவையான அளவுக்கு இவர்களுக்கு அந்த பணியிட மாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தகுதியான ஒரு வருமானம், தகுதியான ஒரு பதவிகள், இது எல்லாமே இல்லாம தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அரசாங்க உத்தியோகர் அப்படின்றதான் பேரு, ஆனா உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தேவையில்லாத வேலைகள் தான் நடந்து கொண்டு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய தன்மானத்தை இழந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில வளர்ச்சிகளையும் பெறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்த விவாகரத்து வழக்குகள், பிரிவுகள், இது எல்லாமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக திருமண வரன்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த வரன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்காக இயங்கி கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் முழுமையான ஒரு ஆண் குழந்தையை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியத்துலதான் இவர்கள் இப்போதைக்கு பெற முடியும். அந்த ஒரு ஓய்வுகள் அப்படின்றது, ஒரு மன நிம்மதிகள் அப்படின்றது அந்த குழந்தையின் பிறப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இதுல ஆண் குழந்தை அப்படின்றது பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பிறக்கிறதுனால உங்களுடைய அடுத்த வாரிசு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்மராசி என்பர்கள் பெறக்கூடிய முழுமையான பிரச்சனை இந்த சனி வக்ர காலகட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க மேல கான்பிடென்ட் இருக்காது. பட் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. நம்ம இதனால செய்யறதுனால நம்ம வளர்ந்துருவோமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த சனி வக்ரத்தன்மை கொடுக்கும். இதை நீங்க இதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு, இதுல இருந்து மாற்றம் பெறதுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிராயச்சித்தம்னே சொல்லலாம். நீங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும், சனிக்கிழமை முடியாதவங்க புதன்கிழமை, இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க சனீஸ்வர பகவானுக்கு, ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த 4 மாத காலமும் ஒவ்வொரு சனிக்கிழமை இடைவிடாம ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 2 தீபம் போட்டா போறோம். நீங்க அடுக்கடுக்கா போடவே வேண்டிய அவசியம் இல்லை. 2 தீபம் ஒவ்வொரு சனிக்கிழமை
அவரால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான, நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும், என்னுடைய முன்னோர்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு நிவர்த்தியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஜாதக பலன்கள் இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த தசா புத்தி, ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ராகு திசை, குரு திசை இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கும். இந்த ராகு திசை, குரு திசை காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த சனி வக்ரத்தன்மையில என்னென்ன ஒரு விஷயங்களை நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக பெற போறீங்க அப்படின்றத கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.